ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதம் முழுவதுமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்குமான செய்தி தான் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நிறைய பேருக்கு ஆண்டவர் ஏன் என்னை இப்படி நடத்துகிறார், அவங்களையெல்லாம் நல்லா நடத்துகிறாரு, அவங்கெல்லாம் நல்ல ஊழியங்கள் போகிறாங்களே, எனக்கு ஏன் ஊழிய அழைப்பே இல்லை, நான் சரியாக ஜெபிக்கலையா? பொதுவாக கிறிஸ்தவ வாழ்வில் நமக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் வரும் பொழுது, இந்த மாதிரியான அனுபவங்களுக்குள்ளே போகும் பொழுது, முதலாவது நம்ம தேவ சமூகத்தில் நம்மேல் ஏதாவது குற்றம் இருக்கிறதா, நாம் ஏதாவது நம்முடைய வாழ்வில் தவறு செய்திருக்கிறோமா என்று தன்னைத்தானே எந்த மனிதனும் நிதானித்து பார்க்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சரி செய்து, ஒன்று ரெண்டு காரியங்கள் இருந்தால் இல்லாமலும் இருக்கலாம், அதை சரி செய்துவிட்டு நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயத்திலிருந்து எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவரை சார்ந்திருக்கிற அனுபவம் என்பது இப்படித்தான் ஆண்டவர் கொடுப்பார். சில நேரங்களில் நிறைய ஊழியங்கள் வரும், கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி சமூக வலைதளத்தில் ஒரு ஊழியக்காரர், என்னுடைய உறவினர், அவர் தனக்கு வரக்கூடிய ஊழியங்களை பற்றியெல்லாம் போஸ்ட் போடுவார். அன்றைக்கி பார்க்குறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை 3 இடத்துல பேசுகிறார், 3 சர்ச்சில் வேறு வேறு கூட்டங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. கடவுள் பயன்படுத்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் சில வாரங்கள் சில மாதங்களில் அழைப்பே இருக்காது, சும்மாவே கொண்டிருக்கும். அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது என்னதுன்னா, இயல்பாகவே நமக்கு ஒரு பயம் வருது. அது எங்களை மாதிரி ஊழியக்காரர், நாங்கள்லாம் அரசாங்கத்தில் வேலை செய்துகிட்டே ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு அது அந்த பயம் வராது. ஊழியம் வந்தால் போவோம், இல்லைன்னா வீட்டில் இருப்போம் அப்படின்னு இருப்போம். ஆனால் முழு நேரமாய் ஊழியம் செய்கிற இளைஞர்கள், திருமணமாகி ஒரு குழந்தை 2 குழந்தை, பிள்ளைகள் படிக்கிற சூழ்நிலை, அப்படி நிறைய பண தேவைகள் இருக்கிற இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தேவை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மாதம் நமக்கு ஊழியமே இல்லை அப்படின்னா ஒரு பயம் வரும். நம்ம இந்த ஊழியங்களுக்கு போய் அதில் வரக்கூடிய காணிக்கையை வச்சு தானே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன செய்கிறது? உடனே ஒரு போதகருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா என்னை கூப்பிடுங்க ஐயா. ஒவ்வொரு சர்ச்சாக போகிறது, இந்த சர்ச்சில் பேசணும் ஐயா, நான் இது வரைக்கும் பேசலை, ஒரு சான்ஸ் கொடுங்க ஐயா. இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவரை சார்ந்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க, அவர் அழைப்பு தருவார். அவர் ஒரு ஊழியத்துக்கு உங்களை அனுப்பி அதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையை உங்களை நடத்தணும், உங்களுடைய பண தேவைகளை சந்திக்கணுங்கிற அவசியம் ஆண்டவருக்கு கிடையாது. நம்ம அப்படி நினைக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி தான் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால, போன மாதம் 4 கன்வென்ஷன் கிடச்சிதுயா, அதில் கொஞ்சம் காணிக்க வந்துச்சு, போன மாதத்தை ரன் பண்ணிட்டோம், இந்த மாதம் என்ன செய்ய? ஆண்டவர் எப்படி வேண்டுமானாலும் அவரால் நம்மை போஷிக்க முடியும். இதை நீங்கள் முதலாவது வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய தளபதிகள். உங்களுடைய சேவை தான் அந்த சபைக்கு தேவை. இந்த சபை உங்களுக்கு தேவை கிடையாது, நீங்கள் தான் சபைக்கு தேவை. நீங்கள் ஆசீர்வாதமானவர்கள், நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு போகிறவர்கள். அப்போ ஆண்டவர் உங்களை எங்கே பயன்படுத்த நினைக்காரோ கட்டாயம் அங்கே கொண்டு போயிடுவார். நீங்கள் அந்த ஆங்கிளுக்கு வாங்க. இந்த வாரம் ஒரு ஊழியம் இல்லையா, அப்போ ஆண்டவர் இந்த வாரம் என்னை பயன்படுத்த சித்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நாட்களில் கூடுதலாக பைபிள் வாசிங்க, கூடுதலாக ஜெபம் பண்ணிட்டுருங்க. ஆண்டவர் எப்போ உங்களை கொண்டு போகணும்னு நினைக்கிற அப்போ வருஷத்தில் 52 வாரமும் உங்களுக்கு கன்வென்ஷன் தருவார். எனக்கு அப்படி கொடுத்துருந்தார். ஒரு காலத்தில் 52 கன்வென்ஷன் நான் பேசியிருக்கிறேன்.
என்னுடைய சொந்த சபைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட போகாமல் இருந்த நாட்கள்லாம் உண்டு. ஆனால் எல்லா வருடமும் இன்னைக்கு அப்படி இல்லை. அப்போ நான் ஒரு தீர்மானம், இன்னைய வரைக்கும் 41 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். இன்னைய வரைக்கும் எந்த சர்ச்சிலையும் போய் அல்லது எந்த பெண்டிகாஸ்டல் அசம்பிளியோ எந்த சர்ச்சிலையும் போய் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, என்னைய கூப்பிடுங்க அப்படின்னு நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் நிறைய இடங்களில் இப்படி சொல்லுவாங்க சபையார், ஏன் எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வரவே இல்லை அப்படிம்பாங்க, ரொம்ப நாள் ஆச்சேம்பாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், கூப்பிட்டா வருவேன், நீங்கள் கூப்பிடலை நான் வரல, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னை இயக்குகிறது ஆண்டவர். நான் இந்த இடத்துக்கு போகிறதுனால அங்கே ஒருத்தனுக்கு செய்தி தேவைப்படுது அப்படின்னு ஆண்டவர் விரும்பினா கட்டாயம் நீ கொண்டு போயிடுவார். யார் மூலமாவது கொண்டு போவார், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படித்தான் ஆண்டவரை யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரும்பொழுது தான் நமக்கு இந்த பயம் உண்டாகும். ஆகவே ஆண்டவருக்கு நான் தேவை, ஆண்டவருக்கு சபை ரொம்ப முக்கியம், மக்கள் ரொம்ப முக்கியம். அப்பயே நீ கொண்டு போய் அங்கே கட்டாயம் அவர் வேலை செய்வார். ஒரு அருமையான ஊழியக்காரர் பழனி பட்டணத்தில் இருக்கிறார், இப்பவும் இருக்கிறாங்க. அண்ணன் எனக்கு மூத்தவங்க பால்ராஜ் அண்ணன்னு சொல்லுவேன். அந்த அண்ணன்ட்ட, அண்ணே சர்ச்சில் எதுலையாவது ஊழியத்துக்கு கேட்டாங்கன்னா உங்களை ரெக்கமெண்ட் பண்ணவா அப்படின்னு கேட்டேன். பொதுவாக இந்த மாதிரி சொன்னால் எனக்கு சரி பிரதரும்பாங்க. ஆனால் அந்த அண்ணன் சொன்னாங்க, பிரதர், ஒரு சபையில் நீ ஒருவேளை உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இந்த சபைக்கு நான் போனால் பிரயோஜனமாக இருக்குமான்னு நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த சர்ச்சுக்கு போனால் இவருடைய பிரசங்கம் நல்லாயிருக்கும், இந்த சர்ச்சுக்கு தேவைன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா என்னையை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அது கேட்டால் சொல்லுங்கன்னார். இவ்வளோ ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் பாருங்கள். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கிறதுல இந்த ஊழிய அழைப்பு இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஊழிய அழைப்பே குறைஞ்சிக்கிட்டே வருதுங்காங்க நிறைய பேர். கவலையே படாதீங்க, அழைத்தவர் தேவன் கட்டாயம் உங்களை வழி நடத்துவார். காலை வேளையில் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ஊழியமே தரலைங்கிற கவலையோட ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கே உங்களுக்கு ஒரு அழைப்பு தருவார். காட் பிளஸ் யூ.